வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு காஞ்ச மிளகா கோழி வறுவல் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 25 கிராம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 10 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 200 கிராம் வெங்காயம், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. 1 கிலோ சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா பெரட்டி அதை அப்படியே ஊற வைங்க. 100 கிராம் தக்காளியை கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த கறியை இதில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரட்டும். இந்த காஞ்ச மிளகாவில் உள்ள ஃப்ளேவர்லாம் அந்த கறியில் இறங்கி டேஸ்ட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்தோன்னே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் பெரட்டி விடுங்க. பிடிச்சிடக்கூடாது. நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது நல்லா இந்த மாதிரி சுக்காவாக அப்படியே கிரேவி மாதிரி வரும். இப்போ மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தூவினீங்கன்னா சூப்பரான காஞ்ச மிளகா கோழி வறுவல் ரெடி.